Very happy. Congratulations to Team India. Which team you supported? Of course, India. சூப்பராக இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா 256 அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி ஜிம்பாம்பே கூட நல்லா ஆடினாங்க. ஒருத்தர் நாங்கள் வரும்போதே ஆல்ரெடி 83 ரன் அடிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கே நல்லா ஆடினது சூப்பராக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. India won with 90 run almost. 1 over is still there. How's the match here, sir? It was good, not very interesting. Nice, full interesting match, है ना? Yeah. Without Dhoni, Rohit Sharma, how's the match? Oh, okay. First inning it was very a good performance by India, no? மேட்ச் ஓகேங்க. ஏன்னா 270 அடித்தோடனே வந்து ஜிம்பாப்வே மேட்ச் கிளம்பிடலான்னு பார்த்தோங்க, அவ்வளோதான். எதிர்பார்த்த ஒரு மேட்ச் பண்ணிக்கலாம். இது எதிர்பார்த்து தான் இந்தியா வின் பண்ணுன்ட்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் குட் ரன். ஸோ பெஸ்ட் ஃபார் செமிஃபைனல்ஸ். திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கொடுத்தாங்க. அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு சார். என்னென்னா நம்ம மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, அபிஷேக் சர்மா ஒரு 20 பால் ஆனா போகுது, நம்ம இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணிடு. அபிஷேக் சர்மா 20 பால் ஆனாலே வின்னு, தண்ணி எவ்வளோ எடுக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா கப்பு நம்மளுக்கு தான். தேங்க்யூ. மணிகண்டன். நைஸ் மேன், ரியலி நைஸ். நல்லா இருந்ததுங்க, பேட்டிங் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீ சொல்லுமா. நாங்கள் பாண்டியிலேருந்து வரோங்க. பாண்டியிலேருந்து வந்தோம். நாங்கள் 2 பேர் டாக்டர்ஸு. நாங்கள் மேட்ச் வந்து பார்க்கணும். என் பையன் ஆக்சுவலாக வந்து வேர்ல்ட் கப் மேட்ச், யூஸ்வலாக ஐபிஎல் வருவோம். இந்தியா மேட்ச்சு ரொம்பவே முக்கியமான மேட்ச் இல்லை, அதனால் இது பார்க்கலான்னு வந்தோம். இட்ஸ் ரியலி நைஸ். இல்லை பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்க. எனிவே எனக்கு கேக்வாட் இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதர்வைஸ் டீம் இஸ் குட் ஒன்லி. தேங்க்யூ. ஹலோ, மேட்ச் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் இவ்வளோ பெரிய க்ரௌட் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பேர் நான் பார்த்ததே கிடையாது. லைக் thousands and thousands. அமேசிங்காக இருந்தது. திலக் வாஸ் வெரி ஹம்பிள். எல்லாருக்கும் ஹாய் காமிச்சிட்டு இருந்தாரு. மை சைல்ட் வாஸ் ஸோ மச் லவ். இங்கே வா, சே ஹாய். செம்மையாக இருந்துச்சு. பிளேயர் சொல்கிறீங்களா? மேபி விராட் கோலி பார்த்துருக்கலாம், நான் பார்த்ததில்ல. ஸோ வெரி நைஸ், தேங்க்ஸ். Good, very good. India was at its best. India has won, so we are happy with that. But Zimbabwe played really well, really matured. Good show. இந்த மேட்ச் யாரை மிஸ் பண்ணீங்க? யாரும் மிஸ் பண்ணீங்களா? யாருமே மிஸ் பண்ணல. எல்லாரும் ரிங்குக்கு மிஸ் பண்ணோம் நாங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. Yeah, I think India should have Zimbabwe won the toss and they bowled first. I think that's the mistake. They should have batted first, especially on a flat batting track like this. They should have bowled first. They should have batted first. Yeah, there. Surya was better than. Surya was good. I think Tilak was amazing. Tilak and Hardik, brilliant. Back to form. அபிஷேக் பேக் டு ஃபார்ம் ஆனது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. வேண்டிக்கிட்டே இருந்தோம் திருப்பி 0ல் போயிடக்கூடாதுன்னு. ஸோ தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். மேபி குல்தீப். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். தட் எரா இஸ் ஓவர். புதுசாக வர்றவங்க வரணும். ஸோ இனிமேட்டு விளையாடணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபைன். லுக்கிங் பெட்டர் தேன் த சவுத் ஆஃப்ரிக்கன் அந்த ஸ்குவாடை விட. பட் வி டோன்ட் நோ, வில் சி. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு இருக்கணும். ஸோ இருந்தாப்பா இருப்போம். கண்டிப்பாக இருப்போம். நெக்ஸ்ட் மேட்ச்சில் இருப்போம். இன்னும் பெட்டர் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பேட்டிங்கில் வந்து அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தார் பேட்டிங். டீம் எஃபோர்ட், டீம் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர்னு சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் டிட் தேர் அப் டு மார்க். ஸோ பெஸ்ட். நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். Oh, it was superb, great experience. I came for him. Tell how was the match? It was very nice. I want India to win the World Cup. Thank you. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வின் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஸ்கோர் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஹர்திக் பாண்டியாவுக்காக. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. மேட்ச் நல்லா இருந்தது ப்ரோ. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபார்முக்கு வந்து நல்லா விளையாடுறாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி ஜிம்பாப்வே பிளேயர்ஸ்லையும் பெனட்னு சொல்லிட்டு ஓப்பனிங் பிளேயர் நல்லா விளையாடினார். தேங்க்ஸ்.
திலக் வர்மா சூப்பராக பண்ணார். ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்தது, பட் லாஸ்ட் ஓவர் நல்லா பண்ணார். சூர்யா இங்கே மிஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணோம். பட் இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணார். 30 ரன்ஸ் அடிச்சார். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம சேட்டா உள்ள வந்தார் இன்னைக்கு. சேட்டா வந்து சூப்பராக கலக்கினார். 3 6 அடிச்சார் ஃபஸ்ட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பவர் ப்ளே பார்த்தோம். பட் நல்ல சேஞ்ச் இந்தியா பண்ணது. ஏன்னா இஷான் கிஷன் டவுன் பண்ணி நல்லா விளையாடினாங்க. நல்லா இருந்தது. யாரை மிஸ் பண்ணீங்க? இந்த டைமில் கண்டிப்பாக மிஸ் பண்ண தோனி தான். தலை தோனி தான், வேறு யார்? தேங்க்ஸ். மேட்ச் நல்லா இருந்துச்சு. நம்ம பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ண எல்லாமே. கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸாக இருந்துச்சு. அதான் எழுந்து வந்துட்டப்போ ஒரு 17th ஓவர்லேயே முடியல என்னால். சொல்லலாம். அப்படிலாம் இருந்துச்சு கொஞ்சம் பார்க்கும்போது. பட் ஆனால் நம்மளோட மோட்டிவேஷன் ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் அவ்வளோ கேவலமாக தோற்று செகண்ட் மேட்ச் வந்து இவ்வளோ நல்லா ஆடுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மோட்டிவேஷனோட வச்சுருந்தா நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப டஃப் ஈவன் மோர். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி ஈடன் கார்டன்ஸ் பளிச்சமான ஒரு பிச் அவங்களுக்கு. நம்மளுக்கு இப்போலாம் புதுசாக ஃபஸ்ட் மேட்ச் ஆட போகிறேன் ஐசிசி. அது எப்படி ஆகும் தெரியல. சூரியகுமார் எதாவது பண்ணால் தேங்க்யூ. My first live match, it was very beautiful. Hopefully India will beat West Indies and will go through semis. We'll win. புரியல. யாரை மிஸ் பண்ணீங்க? Players, yeah. Obviously Dhoni. There's இல்ல. Obviously Dhoni மிஸ் பண்றேன் and just most of Virat Kohli மிஸ் பண்றேன். But anyways very beautiful match. யாரு? சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. he played very beautifully and இன்னும் கொஞ்சம் கேப்டலைஸ் பண்ணிருக்கலாம். But still it was anyway good batting from him and Harshdeep and Bumrah bowled well. Anyway we all hope India will beat West Indies and will go to semis and we'll see. Hopefully I'm waiting for India-Pakistan clash in finals. We'll see. Or India-South Africa again. Maybe 2023 revenge. Yeah, we'll see. Thank you. Match was awesome. We are going to play semi-final. एक बार वीडियो बना लो यार. We are going to play semi-final on Sunday. We are going to play semi-final on. No. It was a wonderful match, bro. And we are going to play semi-final for sure. All the best. நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லா இந்தியன் பேட்ஸ்மேன் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதில் சிவன் துபே சொல்லணும்னா எக்ஸாக்டாக சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணாரு. 12 பால் 46 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. சூப்பராக ஆனார். சூப்பராக இருந்தது. வெரி குட். இதோ சின்னவன், இதோ பெரியவன், அப்படியே ஃபேமிலியோட வா இங்கே வா. ஏன் அருமையாக இருந்தது. நம்ம டீம் நல்லா bowling நல்லா போட்டாங்க, பேட்டிங் நல்லா போனாங்க. சாரி சூப்பராக இருந்தது. நல்லா சூரியகுமார் யாதவ் அந்த அந்த காம்பினேஷன் எப்படி சொல்கிறது, நம்ம ஹார்திக் பாண்டியா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. சூரியகுமார் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. தேங்க்ஸ். இவர் பும்ரா ஃபேன். Very good match. Semi-final is open because India win by 72 runs and South Africa also win from West Indies. Already expected. India will play according to expectation. Who's today batting Very well. Hardik and Abhishek also. All players collectively done very good. Thank you so much. Excellent. It was thrilling. Till last over we enjoyed. Each and every ball was excellent. Which way is the performance today? The best I would say, yes, absolutely. There were no foundation between countries. The players are always best. And he plays the best match of today. He was a very thrilling from the taking a catch of Sanju Samson and doing a score of 84 runs from first to last. He was amazing. We really had a good time. How is the squad in India? Absolutely, it is well balanced, but I believe we need to work more on the bowlers. Batting was okay. We did a better. Without a senior player, how is the match? See, watching a senior player always gives excitement. But yes, when India wins, it does not matter whether it's senior or junior. It's absolutely, it's always a cheers about a country. So let's cheers. Thank you, Team India. Thank you. நல்லா இருந்தது ப்ரோ. சேட்டா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. நல்லா இருந்தது மேட்ச். ஹார்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செமையாக இருந்தது. ஃபினிஷிங் நல்லா இருந்தது. இந்த மேட்ச் வாழ்வா சாவா இருந்தது. இல்லை ஈஸி வின் தான். பட் பிரெனட் நல்லா ஆடினா ஜிம்பாப்வேல. எக்ஸலன்ட் பேட்டிங். அவர் பேட்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது ப்ரோ. நம்ம எங்க மேட்ச் அவர்கிட்ட கொடுத்தோம்? ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துட்டோம் ப்ரோ. தேங்க்யூ. Yeah, match is very well. Sanju made a good starting and then Abhishek and Hardik, everyone picked it up and it was very good. But the bowling was a little bit shaky. But next time I think we'll do better. Okay, bye.
மேட்ச்சு பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, போலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். இதே போலிங் வெஸ்ட் இண்டீஸில் ஆடினாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அடிச்சிருவாங்க. போலிங் இம்ப்ரூவ் பண்ணோம். சூப்பராக போச்சு ப்ரோ. தூபே மட்டும் 50 மிஸ் பண்ணிட்டாப்ல 4 ரனில், மற்றபடி சூப்பராக இருந்தது. ஆட்டிக்கு பயங்கரமாக இருந்தாங்க, பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ரன் ரேட் பிரச்சனை இல்லை, செமிஃபைனல் குவாலிஃபை ஆகல, விஷ்ணு ஸ்கூலில் ஜெயிச்சா நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தோம். மாதா கி ஜெய். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஹர்ஷித் பவுலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பேட்டிங் சூப்பர், இந்தியா பேட்டிங் அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக விளையாடினாங்க. பவுலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் இந்தியா, அஃப்கோர்ஸ் இந்தியா தான் சூப்பராக விளையாடுறாங்க. பேட்டிங் செம்மையாக இருந்தது. அதாவது 50s, இவ்வளோ 50s வரும் நான் நினச்சி பார்க்கல. ஹார்திக் பாண்டியா 50, அபிஷேக் சர்மா 50, சூப்பராக விளையாண்டாங்க. நான் மோஸ்ட்லி வந்தது அபிஷேக், இஷான் இவங்கள பார்க்கறதுக்கு வந்தேன். நான் சப்போர்ட்டோட அவங்கள பார்க்கணுன்னு வந்தேன். நான் சூப்பராக இருந்தது. பைசா வசூல், ஃபுல் பைசா வசூல். ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்யூ. நைஸ் இருக்கா, ரொம்ப நைஸ் இருக்கா. இந்தியா பேட்டிங் ரொம்ப நைஸ். ஹார்திக் பாண்டியா ஃபேவரட் கிரிக்கெட்டர். ஹார்திக் பாண்டியா ஸ்கெட்சோ இருக்கு. पकड़ खोल फटाफट ले पकड़ ले पकड़ आजा सब फोटो पड़ूंगा ना नाले की जीत गया. थैंक यू सर. थैंक यू सर. இன்றைக்கி மேட்ச் செம்மையாக இருந்தது. இன்றைக்கி இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம தான் இப்போதைக்கு ஹையஸ்ட் அடிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுவும் சென்னையில் நடந்தது இன்னும் பயங்கர ஹாப்பி. ஸோ செமிஃபைனல்ஸும் இங்கே நடந்ததுன்னா அடுத்தடுத்து சந்தோஷம்தான். வேறு என்ன, சென்னைக்கு கிரிக்கெட் ஃபீவர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கப்பு நமக்கு தான். இன்றைக்கி எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்தாங்க. தூபே கிட்ட பவுலிங் கொடுத்தது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அதுவும் லாஸ்ட் ஓவர் திரும்பவும் அவர் ரன் ரேட்டை திரும்ப ஏற்று விட்ட மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி மேட்ச் செம்ம. டீம் ஓகே. ஆக்சுவலி ரிங்கு சிங் விளையாடலை, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. வருண் சக்ரவர்த்தி இன்னும் நிறைய விக்கெட் எடுப்பார், நம்ம கிரவுண்டு ஹோம் கிரவுண்டு அப்படின்னு நினச்சோம். பட் அது கொஞ்சம் மிஸ்ஸிங். பட் ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் கேம். சேட்டா ஆஸ் யூஷுவல், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் பெட்டராக அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ. நல்லா இருந்தது ப்ரோ. ஒண்டர்ஃபுல் மேட்ச். ஐ மீன் சிம்பிளாக போயிடுது. மீன் ரொம்ப பயங்கரமாகவும் இல்லை, எக்ஸ்பெக்டட் மேட்ச் தான், நல்லா போயிடுச்சு. ஒன் சைடட் மேட்ச் தான். பட் ஜிம்பாப்வே நல்லா டஃப் கொடுத்தாங்க. ஐ மீன் 180+ அடிக்கிறதுலாம் அதுவும் இந்தியாவோட ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, டூபேக்கு தேவையில்லாமல் ஒரு 2 ஓவர் கொடுத்து பயங்கரமாக போயிடுச்சு. சரி, ஒரு ஓவரில் 23-24 ரன் கொடுத்துட்டாரு. கடைசி ஓவர் எதுக்கு அதுலேயும் நிறைய அடிச்சிட்டாங்க. பென்னட் ரொம்ப அருமையாக விளாண்டார். ஒர்த்தான மேட்ச்னு சொல்ல மாட்டேன், நல்ல மேட்ச். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், ரிவ்யூ சொல்லுவாங்க, நீ வாங்க. எங்கள் மாமா சூப்பர் சொல்லுவார். Me and my sister London. We're coming from London, but மாமா சென்னை தான். சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சதுனால இது அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பர். நல்லா பேட்டிங் பண்ணாங்க, நல்ல வித்தியாசம். கொஞ்சம் அடிச்சிருந்தா 100 அடிச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதான் ஹார்திகா செம்ம ப்ரோ. அவர் வெளில வந்த உடனே பார்த்தேன். The minute he came out, it was amazing. Yeah, the last ball 2 sixes out of this world. Yeah. Super. Tilak Varma. Just amazing. ப்ரோ நல்ல அட்மாஸ்பியர் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் ஷேப் பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு உண்மையிலே. தோனி எனக்கு விராத் இருந்திருக்கணும், ஜத்து இருந்திருக்கணும் ஆசை. அது ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்க்க உண்மையிலே. அவங்க ரெண்டு ஜத்து ஆடி இருக்கலாம். ஜத்து இன்னொரு இந்த வேர்ல்ட் கப் ஆடி இருக்கலாம், ஃபிட்டாக இருக்காரு. பட் விராத் வந்துட்டு அது புரியுது, நல்லா இருந்துச்சு. Kohli தான். Because he's just like the embodiment of the Indian cricket team and Dhoni. Yeah, just miss them. For Zimbabwe teams கண்டிப்பாக ப்ராப்ஸ் தான். You have to give huge props to Zimbabwe team because இந்தியா வந்துட்டு இந்தியன் டீம் முன்னாடி இந்தியன் சப்போர்ட்டோட
அவ்வளோ பீப்புள் இருக்கும்போது அவங்க நின்று 180 அடிக்கிறதெல்லாம் கஷ்டம், ஈஸி கிடையாது. இந்த கிரவுண்டில் அடிச்சுதான் நம்ம மட்டும் கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் காலியாக போயின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சேஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக போயிருப்பாங்க. இதே சவுத் ஆஃப்ரிக்கா போனாலும் ஆடி நல்லா தான் இருக்கும். பட் நம்ம சண்டே we look forward to சண்டேனா அது ஜெயிக்கிறோம், செமிஃபைனல்ஸ் போகிறோம், கப் அடிக்கிறோம். இங்கிலாந்து நான் அதை இங்கிலாண்டில் பார்ப்போம். நாங்கள் மண்டே லண்டன் போகிறோம். ஸோ மண்டே அங்கேருந்து நான் இதில் பார்ப்பேன், சாசை பார்ப்பேன். நான் அடிக்கடி வரேன் ப்ரோ. நான் இங்கே வரதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதான் என் தங்கச்சி தான் அடிக்க வர மாட்டேன், நான் அடிக்க வருவேன். தேங்க்யூ. என்ன சேனல் ப்ரோ இது? ஓப்பன் மைக் பார்க்கலாம். ஜஸ்மிதா தான் போச்சு. பட் இந்தியா வந்து பேட்டிங் மட்டும் போதாது, போலிங்லும் கொஞ்சம் நல்லா பண்ணோம். ஏன்னா போலிங் இழுத்து பிடிச்ச இல்லை அந்த அது போய் தான் ஆகணும். நம்ம மேட்ச் இப்போ T20 மேட்ச், அது ப்ரெஷர் மேட்ச், அது எல்லாம் போலிங் போய் தான் ஆகணும். இந்தியா இப்போ வந்து ஜெயிச்சிட்டும் நம்ம ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பையனுக்கு வந்து 80 அபோட்லேருந்து 7 விக்கெட் விட்டுருந்தானுங்க. 8 பார்ட்னர்ஷிப் வந்து அடித்து 180 அபோட் அடித்தானுங்க. பார்த்து நம்ம இவனுங்களை சின்ன குழந்தைங்கள ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவனுங்கள ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்தியா இது பண்ணுங்கள், போலிங் நல்லா ட்ரை பண்ணுங்கள். பட்டு நம்ம அவங்கள போலிங் வச்சு அடுத்த மேட்ச் நம்ம கனெக்ட் பண்ண மட்டும் தான். தூபேக்கெலாம் கொடுக்கக்கூடாது. தூபே வந்து அசால்ட்டாக ஆச்சு, அவன் ஐடில் இருக்கிறான், தூக்கி அவன் பவுன்சர் போகிறான்னா அழகாக அவன் பவுன்சர் ரைட்டுக்கு தான் அவனுக்கு நிற்கிறானுங்க. தூக்கி 6 அடித்தான். பும்ரா பரவாயில்ல விடுங்க, இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? இருங்கப்பா, இந்தியா ஜெயிக்கணும். பட் ஆனால் இந்தியா வந்து போலிங்கில் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா வீடு பக்கத்தில் தான் இருக்குது, பேட்ச் பக்கத்தில், அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க உங்களை. பார்த்து இந்தியா பார்த்துக்குங்க. நல்லா பண்ணாங்க. அபிஷேக் சர்மா நல்லா ஃபார்மில் வந்திருக்காரு. அந்த ஹார்திக் பாண்டியா நல்லா ஆடினார். திலக் வர்மா நல்லா ஆடினார், ஃபார்மில் வந்தார் அவரும். தென் இந்தியா பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜிம்பாப்வே கிட்டே இவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பவுலிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பேட்டிங் நல்லா நல்லா பண்ணுறாங்க. தென் வெஸ்ட் இண்டீஸ் வில் see that fine match. Yeah, thank you. இல்லை செமையாக இருந்துச்சு, நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் நிறையா அடிப்படை எதிர்பார்த்தோம். வழக்கம் போல் ஆரம்பிச்சு விட்டு நடுவிலே போயிட்டார். மற்றபடி எல்லாருமே அந்த ஒரு மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் செமையாக ஃபினிஷ் பண்ணாங்க. 250 எதிர்பார்த்தோம், அந்த ஸ்கோர் வந்துருச்சு. கொஞ்சம் ரன் ரேட்டு அதிகப்படி வச்சு ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். பட் பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி ஜெயிச்சாலே போதும். நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிச்சு உள்ளே போயிடலாம். டூபே மட்டும் கொஞ்சம் பவுலிங் கொடுக்குறத அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது சரிப்பட்டு வராது, அது நிறைய ரன் கொடுக்குறாப்புல அவர், அவ்வளோ. ஆமாம், ஹர்ஷ்தீப் சிங்கும் பும்ராவும் செமையாக போட்டாங்க. வருணும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது, அவரோடையும் அடிக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. மேட்ச் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க, ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அது சிம்பிளாக கூட. ஏன்னா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர வேண்டியது, துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டாங்க. அதை நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டோம். வர சண்டே பார்த்தீங்கன்னா இந்தியா விஷயம் நம்ம மோத போகிறோம். அதுதான் நம்மளோட பலனான்னு காமிக்கணும். கண்டிப்பாக அதில் நம்ம இந்தியா வின் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து குவார்டர் ஃபைனல் வின் பண்ணோம். அதில் இந்தியா சொத்து வர திருப்பி அவன் ஆசை எதுக்கு இந்தியா சொத்து வரன்னு ஆசைப்படுறேன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தோத்துட்டோம், திருப்பி வந்து நம்ம பழி வாங்கணும், அச்சு ஓடணும் சொத்த பிரியும். வேறு கொஸ்டின் சார்? ஓகே, நீங்க வேற மேட்ச் பார்த்துட்டு எப்படி சொல்லு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேனா, நல்லா இருந்துச்சு. நீ சொல்ல கேட்கலையா? மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா போன கேம் பெட்டரா ஆடினாங்க. இந்தியா வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க இன்னைக்கு. இப்போ வந்து பெஜார் ஆயிட்டியா? எங்க போன பெஜார் ஆயிட்டு? அவரே ஆளுன்னா MG ஆதர்ஷ் சூப்பரா How did you enjoy the match today? I had so much fun, Jepra. I had so much fun because India won. That's good. Thank you. Very nice, bro. India is beating the very more money, more of the runs. Good, very good. Thank you. சாம்சன் கடைசி வரைக்கும் விளையாடணும். சரிங்க, ஃபைனலில் சஞ்சு சாம்சன் இருக்கணும். இந்த டீம் எப்பயும் மாற்றக்கூடாது, அப்படியே ஃபுல்லாக விளையாடணும் சார். அப்படின்னா தான் நம்மளால் கப் அடிக்க முடியும். கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணுறோம், நம்ம ஃபைனல்லே வின் பண்ணுறோம், நம்ம தான் மறுபடியும் கப்பு. தேங்க்யூ. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லோ, நல்லா விளையாடினாங்க இந்தியா. இன்னைக்கு லைக் டூ அண்ட் டை மாதிரி இருந்துச்சு. இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோன்னு. ஆனால் நல்லா ஆடினாங்க இந்தியா, நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் வந்து சென்னைக்கு வந்திருக்கு.
இன்றைக்கி என்ன ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணிங்கன்னா சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார். ஸோ அந்த ஸ்டார்ட் கொடுத்தனால அபிஷேக் சர்மா அதை கேபிட்டலைஸ் பண்ணி அவரும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த பாயிண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் லைக் அடுத்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியலான மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்டான மேட்ச்சு. ஸோ இதிலிருந்து ஒரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா டூபேக்கு பதிலாக ரிங்கு சிங் வரலாம். ஏன்னா அவரும் ஆஸ்பின் போடுவார். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்டாக ஸ்லோ பவுலர்ஸ் போடும்போது நிறைய சான்சஸ் இருக்குது டு கெட் லாட் ஆஃப் விக்கெட்ஸ். பட் இன்றைக்கி மேட்ச் பியூர்லி குட் என்டர்டெயின்மெண்ட். ஜிம்பாப்வேயும் ஃபாட் பேக் ரியலி வெல். 184 அடித்தாங்க. கிறிஸ் பெனட்டும் நல்ல இன்னிங்ஸ் ஆடினார், 97 கிட்ட ஆடினார். சம் குட் ஷாட்ஸ். ஸோ பியூர்லி என்டர்டெய்னிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் இந்தியா ஃபார் த ஃபைனல். இட்ஸ் அ குட் சைட். நல்ல பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1 or 2 சேஞ்சஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். லைக் டூபேக்கு பதிலாக ரிங்கு வந்தானா இட் வில் பி அ குட் சான்ஸ். இந்த ஸ்குவாட் குட் ஃபார் த லுக்கிங் டு த ஃபியூச்சர். ஹர்திக் மாதிரி ஒரு நல்ல சீனியர் ஆல் தி யங்ஸ்டர்ஸை கைட் பண்ணி, ரிங்கு மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது கைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு இந்தியன் டீமை வந்து ரெடி பண்ணுறாங்க ஃபார் த ஃபியூச்சர், ஃபார் த வேர்ல்ட் கப்ஸ் இருக்கட்டும், ஒன் டேயாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும். ஸோ இட்ஸ் குட். தேங்க்ஸ். இந்தியா பயங்கரமானாங்க. கண்டிப்பாக நான் ஜிம்பாப்வே தான் ஈஸியாக அடிச்சிட்டாங்க. 250 அடிச்சிட்டாங்க. எல்லாம் ரொம்ப பேசியிருந்தாங்க இந்தியா பற்றி. இப்போ திருப்பி கொடுத்துட்டாங்கண்ணா இந்தியா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் எல்லாம் பைட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்தியா பார்த்து. நம்ம தான் கப் அடிக்கிறோண்ணா. கப்பு முக்கியம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அபிஷேக் சர்மா கம் பேக், பேட்டிங் வாஸ் ஆசம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து திலக் வர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆக்சிலேட் பண்ணி வந்து ஸ்கோர் வந்து நீங்கள் நம்ம டோர்னமெண்ட் ஹையஸ்ட் 255 டார்கெட் 266. த மேட்ச் வாஸ் ஆசம். bowling நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்லா bowling பண்ணார். நம்ம வருண் சென்னை பிச்சு நல்லா இருந்தது. வருண் சக்கரவர்த்தி நம்ம லோக்கல் பாயும் நல்லா தான் பண்ணார். ஓவரால் மேட்ச் வாஸ் எக்ஸைட்டிங். அண்ட் மேட்ச் இப்போ முடிகிற வரைக்கும் வந்து த்ரில்லிங்காக தான் இருந்தது. செம்ம மேட்ச். fan enjoyed. And best of luck for India to win the World Cup. Thank you. தமிழ் தான். மேட்ச் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சேப்பாக் பற்றி கேட்கவா வேணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியா மேட்ச் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்தது. ஆக்சுவலாக நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. 2008 பார்த்தது. அப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த லைனப் சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இதே அப்படியே வெஸ்ட் இண்டீஸுக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பவுலிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் சிவம் துபே பவுலிங் கொடுக்காம இருந்தால் போதும் ப்ரோ. அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரோ. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்க. அடுத்து வந்துட்டே தானே இருக்கணும். நான் எல்லாரும் வாங்கி தான் வச்சுருக்கேன். ஜூனியர் பிளேயர் சீனியர்ஸோட டிஷர்ட் தான். பட் ஓகே. இல்லை ரொம்ப வேகுதுன்னு கழட்டிருக்கு அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த மேட்ச் வந்து இதை விட டஃப்பாக இருக்கும். பட் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக பவுலிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் போதும். நான் வேஸ்ட். Yeah, the match was really good. Both the first innings and second innings, it was so interesting. In first innings at the end, both were 44 and we wanted a half century. And finally, Hardik did it by hitting the 6. And second innings, though, we had won. We got it so nicely. Sorry? Sanjeev, though, his cameo when they bought in, just the whole crowd, they got mad. They got crazy. Zimbabwe team, they're less stronger than us though. Yeah, we won. மேட்ச் வந்து அருமையாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம டீமில் வந்து பேட்டிங் எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்க்கு வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து திலகும் வந்து 50 போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் அந்த மிடில் வந்து நல்லா இது பண்ணாங்க. சேட்டா வந்து நல்லா பேட்டிங் ஸ்டார்ட்லாம் நல்லா கிடைக்குது. பட் ஆனால் அதை வந்து கேப்டலைஸ் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். பட் ஆனால் வந்து நல்ல பேட்டிங், நல்ல கேமியூ அவரோட நல்லா பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து அபிஷேக் சர்மா அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஹோம் டவுன் அவ்வளோதான். இனிமேல் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறையா வந்து சஞ்சு சாம்சனையும்
சிவம் துபே எல்லாம் ஒட்ட விளாடுறதுனால நம்ம வந்து பார்ப்போம். ஆப்போனண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வே நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180. ஸோ அது வந்து 180க்கு மேலே நம்ம அடித்தோம் அப்படின்னா சென்னை சேப்பாக்கில் மேக்ஸிமம் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஸோ சூர்யாவோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. ஒன்றே அப்படின்னா வந்து லாஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்து கொஞ்சம் இந்த பெட்டராக இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து சிவம் துபேக்கு வந்து பவுலிங் வந்து கொடுக்காம பேட்டிங் மட்டும் கொடுத்தா போதுமானது. ஸோ இதுதாங்க. ஓகே, தேங்க்யூ. I am watching cricket, but it is very nice. I excited so much. See, I came, my brother and my son. So, Tirupati. Yes, Balaji temple. So we excited. I love India. Really, I excited. We enjoyed a lot. Thank you so much. The match is nice and it was so much beautiful and pleasant match. And it was so much pleasant and it was Jai India. Jai Balaya, no? Yes.